பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் சந்திக்க முடியாது, நீங்க என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஸோ கர்த்தருடைய கிருபை தயவு நம்மளை வழி நடத்துவதாக. நம்ம ஜெபித்தது போல கர்த்தர் இப்பொழுது ஒரு சில மாற்றத்தை நம்மளுடைய தேசத்தில் உண்டு பண்ணி இருக்கிறார் சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. இந்த தேசத்துல நல்ல செய்திகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் குறைந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து ஜெபிங்க, மக்களுக்காக ஜெபிங்க, நம்மளுடைய தேசத்துக்காக ஜெபிங்க, மற்றும் வெளிநாட்டுல காணப்படுகிற தேசங்களுக்காகவும் நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் கூட கர்த்தருடைய வசனத்தை நாம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில அது நமக்கு ஒரு பலனாக இருக்கிறது, நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு, பலவீனமா போய்விடாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தி நடத்துகிறது. எல்லா சூழ்நிலையிலையும் பாருங்க, வியாதியா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு குடும்ப பிரச்சனையில கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, நம்மளுக்கு கர்த்தருடைய வசனம் நமக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து நம்மளுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே, வேதத்திலிருந்து இந்த நாளில கூட உங்க மத்தியில நான் நல்ல போர் சேவகன் என்று ஒரு தலைப்புல உங்களோடு கூட நான் பேச போகிறேன். That means good soldier of Christ. கர்த்தருடைய பெருமான் பிள்ளைகளை, வேதத்துல ஒரு முக்கியமான மனுஷன் அப்போஸ்தலன் பவுல், தேவ மனுஷன். அவர் கர்த்தருக்காக செய்த ஒவ்வொன்று நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். இப்படியும் கூட ஒரு மனுஷன் கர்த்தருக்காக தன் ஜீவனை அர்ப்பணித்து வாழ்வாரா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி வரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல இயேசுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உயிர் கடைசி மூச்சு வரைக்கும் அவர் கர்த்தருக்காக வாழ்ந்ததை நாம் வேதத்துல பார்க்கலாம். அதற்கு தெளிவான ஆதாரம் வேதத்துல இருக்கிறது. இந்த பவுல் யாரு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எப்படி சுவிசேஷத்தை கொண்டு போனாரோ, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் பவுல் தான் வந்து இந்த உலகத்துல பல இடங்கள்ல ஆண்டவருடைய செய்தி, ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு போனார் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்தினார் என்று சொல்லி நான் பார்க்கலாம். புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை சொன்னார். வேதத்துல 13 புத்தகத்தை அவர் தான் எழுதியிருக்கிறார். பவுல் பாத்தீங்கன்னா சபைகள்ல பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் போது பல விதமான குழப்பங்கள் நடக்கும். அங்க பவுல் போனாதான் சரியா வரும், பவுல் அங்க போனா சரியா வராது. அநேக சபையில நடக்கிற குழப்பங்கள், பிரச்சனைகளுக்கு பவுல் போயிட்டு ஒரு தீர்வு சொல்லும் போது அது சரியா இருக்கும், அதை கேட்டுக்கொள்வார்கள். பவுலை அப்படியாக கர்த்தர் வழி நடத்தி வந்தார் என்று சொல்லி நான் பார்க்கலாம். பவுல் வந்து அநேக நிருபங்களை எழுதினார். அதுல தீமோத்திக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அவர் பேசுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா 2 தீமோத்தி 2வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். 2 தீமோத்தி 2வது அதிகாரம் 3வது வசனம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தேவனுடைய பெரியமான பிள்ளைகளே, பவுல் சொல்லுகிறார் தீமோத்திக்கு, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இந்த தீமோத்தி யாரு? தீமோத்திக்கு பவுல் சொல்லுகிறார். பவுலோட வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த வசனத்தை அவர் எழுதி அனுப்புறார். பவுல் எங்க இருக்கிறார் சொல்லி சொன்னாக்கா, ரோமபுரியில அவரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய கடைசி காலம் இது. அவர் இது எழுதினது கிபி 64 65 இந்த காலகட்டத்தில் அவர் எழுதினார். இன்னும் ஒரு சற்று நேரத்துல, கொஞ்ச நேரத்துல அவருடைய ஜீவன் போக போகுது. அவரை போயிட்டு கழுத்தை வெட்டி அவரை கொல்ல போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவருடைய இறுதியை எங்க இருக்கு நீங்க பாருங்களேன். கர்த்தருக்காக, அவரை குறித்து அவர் பயப்படாதபடிக்கு, தன் ஜீவனை குறித்து கவலைப்பட்டு கொண்டு கர்த்தர் இடத்துல அதற்காக வேண்டுதல் செய்யாதபடிக்கு, அவர் எதற்காக அவருடைய உள்ளம் பாரமா இருக்குதுன்னு சொன்னா, சுவிசேஷம் இன்னும் போகணும், யானு போன பிறகு எனக்கு அப்புறம் வந்து என்ன செய்ய போறார்கள், இந்த சுவிசேஷத்தை எப்படி கொண்டு போக போறாங்க, அந்த கவலை தான் பவுலுக்குள்ள இருந்துச்சு. பவுலுக்கு தன் சரீரத்தை கொடுத்து தன் வாழ்க்கையை குறித்து என்ன கொல்ல போறார்களே சொல்லி அந்த ஒரு பயம் இல்லாதபடிக்கு, அவரோட பயம் என்ன தெரியுமா, சபை இதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்குமா, ஒரு ஒழுங்குல இருக்குமா, இயேசு கிறிஸ்து பட்ட பாடு, இயேசு கிறிஸ்துக்கு பிறகு நான் பட்ட பாடுகள் எல்லாம் வீண் போயிருமோ, அவருக்கு அது வீண் போக கூடாது, எல்லாம் கர்த்தருடைய சித்தம்படியே நடக்கணும்னு பயங்கர ஒரு பாரம். அதனாலதான்
பவுல் சிறைச்சாலையில இருந்தாலும் கூட தன்னுடைய இருதயம் அடித்து கொண்டது. யாருக்கு நான் சொல்லுவேன்? இவ்வளவு சத்தியம் இருக்குத, இந்த சபை தெரிந்து கொள்ள வேண்டியது, சபை தப்பான பாதையில் போய்விடக் கூடாது. பவுல் ரொம்ப வேதனையோடு தீமோத்திக்கு இந்த வார்த்தைகளை எழுதி சொல்லுகிறார், அவரை உற்சாகப்படுத்தும்படி. தீமோத்தி வந்து ஒரு வாலிபன், இள ரத்தம் உடையவன், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன், விசுவாசத்துல நிரம்பி இருக்கிற ஒரு மனுஷன், கர்த்தருடைய மனுஷன். பவுல் ஏன் தீமோத்திய ஒரு நம்பிக்கையா பார்த்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பவுல் கூட ஏற்கனவே மற்ற உடன் ஊழியர்கள் வந்தார்கள், ஆனா பவுலை பாதியிலேயே விட்டு ஓடினார்கள். அதுல யாருன்னு சொல்லி பவுல் கீழே சொல்லுகிறார் பாருங்களேன். பிகிலு என்று சொல்லப்படுகிற ஒருவனும் ஹெர்மோஜன் என்று சொல்லப்படுகிற ஒருவனும் பவுலுடைய உபத்திர காலங்கள் வருவதற்கு முன்பதாகவே அவர்கள் ஓடினார்களா? பயத்தை நிமித்தமாக விட்டுட்டு ஓடி. பவுல் திரும்பி கீழே சொல்லுகிறார், டேமாஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் சொல்லுகிறார், இந்த மனுஷன் உலகத்தை நேசித்தபடினால என்னை விட்டு அவன் போயிட்டான். தீமோத்தே, நீதான் இருக்கிற, உனக்கு நான் சொல்றேன் என் மனசுல இருந்து, ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் சொல்றத நீ செய்வ, நீ அவர்களை போல ஓட மாட்ட, கர்த்தருக்காக தீங்கு அனுபவித்தான் நல்ல போர் சேவகனா நீ இருப்பேன்னு சொல்லி நான் உனக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி பவுல் தீமோத்திக்கு எழுதுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பெருமான் பிள்ளைகளை, பவுல் என்ன சொல்லுகிறார்? நீயும் இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகனா தீங்கு அனுபவி. பவுல் வந்து இங்க சும்மா சொல்லல, கர்த்தருக்காக நீ பாடுபடு கஷ்டப்படுன்னு சும்மா சொல்லல, ஏதோ ஒரு ராஜா சிங்காசனத்துல உட்காந்துக்கிட்டு. பவுலோட வாழ்க்கை நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. அவர் பட்ட பாடுகள் என்ன, பட்ட உபத்திரங்கள் என்ன, அவளை கல்லடித்து கொல்ல பார்த்தார்கள். பவுலுக்கு எப்பக்கத்திலையும் நெருக்கம், மரணமானாலும் ஜீவனாலும் தேவ தூதர்களாலும் அதிகாரங்களாலும் எதுவானாலும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அவர் தன்னோட வாழ்க்கை ஒப்பு கொடுத்துட்டாரு. பாடுக்காக, கஷ்டத்துக்காக, தீங்குக்காக, உபத்திரத்துக்காக தன்னை அர்ப்பணித்தபடினால அவருக்கு முன்பதாக மரணம் வந்த போதிலும் அது பெருசா தெரியல. ஒரு போர் சேவகனை போல தன்னை அர்ப்பணித்தபடினாலதான் தீமோத்திக்கு அவர் சொல்லுகிறாரு, தீமோத்தி, நீயும் ஒரு போர் சேவகனா இருக்க, மறந்துடாதப்பா, எனக்கு அப்புறம் நீ வரணும். So soldiers are needed. Soldiers அதிகமாக தேவைப்படுகிறது. கர்த்தருக்காக நல்ல போர் சேவகர்கள் வேண்டும். ஏன் இந்த போர் சேவகர்கள் வேண்டும்? நீங்க பாருங்க, இந்த சோல்ஜர்ஸ் எதற்காக ஒரு நாட்டுக்கு தேவை? அந்த நாடை பாதுகாக்கும்படிக்காக, நாட்டை ஒரு பாதுகாப்பா நடத்தும்படிக்காக இந்த சோல்ஜர்ஸ் தேவை. ஏன் என்று சொன்னால், ஒரு நாடுக்கு விரோதமாக இன்னொரு நாடு எழும்பும் போது, அல்லது எதிரிகள் எழும்பும் போது, அல்லது மற்ற சோல்ஜர்ஸ் எழும்பும் போது, இந்த நாட்டோடைய சோல்ஜர் இந்த நாடை பாதுகாக்க வேண்டும். அதுக்குதான், எதிரி வராதபடிக்கு. எதிரி வந்துட்டாங்கனாக்கா இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் ஒரு அழிவு வந்துவிடும். அதனால எப்போதும் கண்ணு கருத்தமா ஜாக்கிரதையா தேசத்தை பாதுகாத்து கொண்டே இருக்கணும். அடுத்து என்னது? சோல்ஜரோட வேலை என்ன? ஒரு நாட்டுல நிலநடுக்கம் வந்து விட்டது, இயற்கை பாதிப்பு வந்து விட்டது என்று சொல்லி சொன்னா இந்த சோல்ஜர்ஸ் போய் காப்பாற்றுவார்கள். எங்க வந்து பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுந்து கிடக்குது, எங்க மக்கள் வந்து சிக்கி கொண்டிருக்கிறார்கள், ஆபத்துல இருக்கிறார்கள், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க, அங்க உடனடியாக போய் இந்த ஆர்மிஸ் அவங்களுடைய சேவைகளை செய்வாங்க. அவங்களுக்கு ஜீவனை கூட பெருசா என்னாதபடிக்கு, அவங்களோட வாழ்க்கையை கூட ஒரு பாதுகாப்பா என்னாதபடிக்கு அவங்க போய் தன் ஜீவனை அர்ப்பணித்து சாக்ரிஃபைஸ் பண்ணி இறங்கி செய்வாங்க. பயப்படாதவர்கள், போர் சேவகர்கள் பயப்படாம இருக்கிறவர்கள். soldiers are not afraid for their life, but they will sacrifice their life for others. பிறருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர்கள் போகிறவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையான சோல்ஜர்ஸ், உண்மையான ஹீரோஸ். இன்னைக்கு போய் கேட்டாக்கா, ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்களோட வாழ்க்கையில கூட போய் கேட்டாக்கா, வாழ்க்கையில யாரு ஹீரோ, ஹீரோவா யார பாக்குறாங்க அப்படின்னா, இயேசுவை சொல்றது இல்ல, ஜீசஸ் தான் என்னோட வாழ்க்கையில ஹீரோன்னு சொல்றது இல்ல. இன்னைக்கு யார ஹீரோன்னு சொல்றாங்க அப்படின்னா, யாரோ ஒரு படம் நடிக்கிற ஹீரோவா சொல்றாங்க, யாரோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை ஹீரோவா சொல்றாங்க, யாரோ ஒரு இங்கிலீஷ் மூவி ஆக்டரை ஹீரோவா சொல்றாங்க. சூப்பர்மேன் ஹீரோங்க, ஸ்பைடர்மேன் ஹீரோங்க, பேட்மேன் ஹீரோங்க, இன்கிரெடிபிள் ஹல்க் ஹீரோங்க. ஹீரோ இவங்களா ஹீரோ? சும்மா அந்த படத்தை வெளியாக்கி காசை வாங்கி பாக்கெட்ல போட்டுட்டு அவன் ஊரை ஏமாத்திக்கிட்டு போறாங்க.
இந்த மாதிரியான படம் பார்க்கும்போது ஒரு என்டர்டெயினா இருக்கு, அவ்வளவுதான். லைஃப்ல உண்மையான படம் என்ன? Who is your hero? Jesus is our hero. இயேசு கிறிஸ்துவுக்கு கீழாக ஆண்டவர் ஏற்படுத்தின சோல்ஜர்ஸ். Who are they? தன் ஜீவனை அர்ப்பணித்து வந்தவர்கள். நீ பாருங்க, ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பா இருக்கும்படிக்கு சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, நாட்டை நடத்தும்படிக்கு. அதே போலதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், நல்ல போர் சேவகனா நீ இருக்கணும். இந்த கிறிஸ்துவ ராஜ்யம், கிறிஸ்துவம், தேவனுடைய பிள்ளைகள், இந்த சபைகள் வளரத்தக்க நீ ஜாக்கிரதையா இருக்கணும். தீமோத்தே, பாதுகாப்பா இருக்கணும், நீ வழி நடத்தணும், அடுத்து எனக்கு அப்புறம் நீ வழி நடத்தணும்னு சொல்லி தீமோத்தேயுக்கு அவர் அதிகமாக எச்சரிக்கிறார். தேவனுடைய பெருமான பிள்ளைகள், இன்னைக்கும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஒரு வேலை என்னன்னா, நல்ல போர் சேவகன், நாட்டை காக்க வேண்டும். எப்படி நம்மளோட வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் நின்று எதிரியை தாக்குறதுக்காக நாட்டை பாதுகாக்கிறது? அப்படியா? அப்படி இல்ல. We can pray. Our prayer is the protection for this country. நல்ல போர் சேவகன். பாருங்க, ஆபிரகாம் சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாரு. எப்படி மன்றாடுறாருன்னா, ஆண்டவரே இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை நீங்க அழிக்காதுங்க, ஏன்னா அங்க நல்லவர்களும் இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ஒருவேளை அந்த நாட்டுல 50 நல்லவங்க இருந்தாங்கனாக்கா, நீங்க நீதிமான் இருந்தாங்கனாக்கா அந்த நாட்டை நீங்க அழிப்பீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, 50 நீதிமான் இருப்பான்னு சொன்னா நான் அழிக்க மாட்டேன். அப்ப ஆபிரகாம் திரும்பி கேட்கிறாரு, ஆண்டவரே 50க்கு 5 குறைவா ஒரு 45 நீதிமான்கள் இருந்தா சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிப்பீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அப்பயும் அழிக்க மாட்டேன். அப்ப கேட்கிறாரு, ஆண்டவரே ஒரு 40 நீதிமான் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீங்களா? அழிக்க மாட்டேன். அப்படியே குறைச்சிக்கிட்டே போறாரு, 30, 20, கடைசியா 10 நீதிமான் இருந்தாலும் அழிக்க மாட்டீங்களா? ஆண்டவர் அழிக்க மாட்டேன்ட்டு போயிட்டாரு. எவ்வளவு ஒரு பாக்கியம்! அதை யோசிச்சு பாருங்க. ஒரு தேசம், அந்த இடம் அழிக்கப்படாதபடிக்கு 10 நீதிமான்கள் இருந்தா போதுமானது. அந்த 10 நீதிமான்கள் தான் நல்ல போர் சேவகர்கள், நல்ல சோல்ஜர்ஸ். எஸ், தேசத்துல இன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார், நல்ல போர் சேவகர்கள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளார நல்ல சோல்ஜர்ஸ், கர்த்தருக்காக காணப்படுகிற சோல்ஜர்ஸ் இருக்கணும். கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய பெருமான பிள்ளைகளே, அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒரு போர் சேவகர்களாக காணப்படுகிறோமா இல்லையா? இல்ல சாதாரண பொதுமக்களை போல கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறோமா? உலகத்தோடைய சோல்ஜரை குறித்து நான் சொல்லல, ஆவிக்குரிய வாழ்க்கையில சோல்ஜர்ஸா காணப்படுகிறோமா? ரொம்ப முக்கியம். சரி, ஒன்றாவதாக நாம என்ன பார்க்கணும் என்று சொல்லி சொன்னால், ஒரு சோல்ஜரா ஆவதற்கான தகுதி இல்லை. எப்படிப்பட்டவர்கள் சோல்ஜர்னா எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? ஒன்றாவது, அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு சில ஒழுங்கான காரியங்கள் இருக்கு. அந்த ஒழுங்குக்குள்ளார அவர்கள் வந்த பிறகுதான் அவர்கள் சோல்ஜர் ஆக்கப்படுவார்கள். சும்மா எல்லாமே சோல்ஜரா ஆவது கிடையாது. சோல்ஜரா ஆவது யாருன்னு சொல்லி சொன்னாக்கா, நாட்டை பாதுகாக்கும்படிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களை நடத்துவார்கள். பொதுமக்கள் ஆக முடியாது. இதுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் தான் ஒரு சோல்ஜரா ஆக்கப்பட முடியும். அப்படின்னு சொன்னா, ஒரு ஒழுங்குக்குள்ளார அவர்கள் வந்த பிறகுதான் அவர்கள் ஒரு சோல்ஜராக மாற்றப்படுவார்கள். அந்த ஒழுங்கான காரியம் முன்னால் உலகத்துல நம்ம பார்ப்போம் என்று சொல்லி சொன்னா, ஒரு சோல்ஜரை தேர்ந்தெடுப்பதற்காக அவங்களுடைய பாடி ஃபிட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் பார்த்த பொழுது சொல்லுவாங்க, ஓகே யூ ஆர் வெரி குட், சோல்ஜராக நீ செலக்டட், நீ சோல்ஜர் ஆகலாம் அப்படின்னு. பாருங்க, திடீர்னு ஒருத்தர் வாரம் பாருங்க சோல்ஜர் ஆகிறதுக்குன்னு, நல்லா அவ்வளோ பெரிய வயிறை வச்சுக்கிட்டு நல்லா தடியா இருந்துட்டு வராரு, நானு சோல்ஜர் ஆக போறேன், என்னை ஏத்துக்குங்க அப்படின்ட்டு. அவன் சேர்ப்பாங்க, கேப்டன் எடுப்பாரா சோல்ஜராக? ஏடா, உனக்கு இங்க காட்டுல இருக்கிறதெல்லாம் வெட்டி போட்டு உனக்கு சாப்பிட்றதுக்கே சரியா இருக்கும் போலியா, உன்னை எங்க நான் சோல்ஜர் ஆகுறது? முடியாது. அவன் பாடி ஃபிட்டா இருக்கணும், அவன் ஹெல்த்தியா இருக்கணும், அவன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் அவன் ஆத்மியா ஆக முடியும், சோல்ஜர் ஆக முடியும். அதே போலதான் இன்னைக்கு கர்த்தருக்குள்ளார வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள். நீ சொல்றியா, நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறேன், கர்த்தருக்காக நான் நான் விரும்புகிறேன், கர்த்தருக்காக நான் சாட்சி அளிப்பேன், கர்த்தரோட நாமத்தை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி, ஹலோ, கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. மாம்சத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா இல்ல ஆவில வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? மாம்சத்துல நீ வாழ்ந்து கொண்டு கர்த்தருக்காக நான் சாட்சியா வருவேன், ஒரு போர் சேவகனா வருவேன்னு சொல்லி நீ சொல்ல முடியாது.
எப்படி ஒரு தட்டிய சோல்ஜர்ல சேர முடியாதோ அதே போல நீ எப்போதும் சாப்பிட்டு கொண்டே இருப்பேனா நீ எப்படி சோல்ஜர் ஆவ? ஐ மீன் தி ஃபாஸ்டிங். சில பேர் சொல்லுவாங்க, நான் கர்த்தருக்காக அது செஞ்சேன் இது செஞ்சேன்னு. ஒரு ஃபாஸ்டிங் எடுத்தியா? எப்ப பார்த்தாலும் அந்த வயிற்றுக்கு போய்கொண்டே இருக்குது. சில பேர் பாருங்க, அவங்களோட வாழ்க்கையில ஃபாஸ்டிங்கே எடுத்தது இல்லை. ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபித்திருக்கீங்களா? வெளியே சொல்லிக்கிறது, ஆமா ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபித்திருக்கிறேன். ஆனா வாழ்க்கையில பார்த்தா ஃபாஸ்டிங் எடுத்தது இல்லை. நீ ஃபாஸ்டிங்கே முதலாக ஒண்ணு அர்ப்பணிக்கல, அப்புறம் எப்படி நீ ஒரு சோல்ஜர் ஆக்கப்படுவ? சாப்பாடு நிறுத்தினா முடியல, ஐயோ கையாடுது, ஐயோ கால் ஆடுது, இப்படின்னு கிட்ட இருந்தா நீ எப்படி கர்த்தருக்காக ஒரு போர் சேவகனா வர முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஃபாஸ்டிங் எடுத்தார் 40 நாள். மோசே ஃபாஸ்டிங் எடுத்தாரு. நாம் பார்க்கிறோம் வேதத்துல வல்லமையை எழும்பின ஒவ்வொருவரும் they are fasting. தன்னை அர்ப்பணித்தார்கள். ஒரு தியாகம் பண்ணி தான் ஒரு ஒழுங்குக்குள்ளார வரணும், ஒரு டிசிப்ளின் பண்ண வரணும். அப்பதான் கர்த்தருக்காக வாழ முடியும். ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபிக்கும் போது அதுல பெரிய மாற்றத்தை காணலாம். தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே, நீ ஒரு போர் சேவகன். வெளியே செய்யற ஆக்டிவிட்டிஸ் மாத்திரமல்ல, ஆராதனை நடத்துறேன், இசைகளை வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், பயங்கரமா ஜெபம் செய்கிறேன், பேசுகிறேன், ஓடுகிறேன், அது செய்றேன், பணத்தை கொடுக்கிறேன் இல்ல. ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே. ஒரு போர் சேவகனா உன்னை நீ காண்பிக்க வேண்டும். அடுத்து இன்னொரு ஒழுங்கு என்னன்னா, போர் சேவகனா நீ இருக்கணும்னு சொன்னாக்கா யூ மஸ்ட் பி ஹெல்தி. ஒரு சோல்ஜர் ஆகுறதுக்கு யூ மஸ்ட் பி ஹெல்தி. உன்னுடைய சரீரத்துல சீக்கு வச்சுக்கிட்டு நான் ஒரு சோல்ஜர் ஆகிறேன்னு சொல்லி நீ சோல்ஜர்ல சேர முடியுமா? முடியாது. செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் உனக்கு சீக்கு இருக்குது, நீ ஒரு சோல்ஜரா ஆக முடியாது, சேர்த்துக்கொள்ளவும் மாட்டாங்க. பிறகு எல்லா சோல்ஜரும் சேர்ந்து உடனே கவனிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். ஆமா, இது ஆவிக்குரிய இதுல அப்படியே சேஞ்ச் பண்ணா நான் என்ன சொல்றேன்னா, சீக்கு பாவத்திற்கு சமானமாக காணப்படுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கையில, கர்த்தருக்காக ஊழியம் செய்யற பிள்ளைகளோட வாழ்க்கையில எப்படி சோல்ஜர் வாழ்க்கையில சீக்கு இருக்கோ அதே போல உன் வாழ்க்கையில பாவம் இருக்குமே சொன்னா நீ எப்படி கர்த்தருக்காக ஓட முடியும், கர்த்தருக்காக வாழ முடியும்? தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை கவனிக்கப்படுகிறது. கர்த்தருக்காக நீ எழும்பணும் அப்படின்னு சொன்னா வாழ்க்கை நீ பார்த்து கொள்ளணும். உன் வாழ்க்கையோட சாட்சி ரொம்ப முக்கியம். ஏனோ தானமான வாழ்க்கை ஒரு வாழ்ந்துகிட்டு அவன் பேசினா என்ன, இவன் பேசினா என்ன, நான் கர்த்தருக்காக செய்யறத தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி நீ பாவத்துல வாழ்ந்து கொண்டு நீ செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு சொன்னா அது ஒரு பெரிய ஆபத்தான காரியம் உன்னோட வாழ்க்கையில. நீ ஒரு போர் சேவகன் இல்ல. யூ ஆர் நாட் a good soldier. நீ பார்வைக்கு சோல்ஜர். சில பேர் பாருங்க, பார்வைக்கு சோல்ஜர். சில பேர் சும்மா அந்த சோல்ஜர் சட்டை மட்டும் போட்டிருப்பாங்க. சில நேரத்துல அதை பார்த்தா கூட பிடிப்பாங்க, உனக்கு இந்த சட்டை எங்கேது கிடைச்சு அப்படின்னு கேட்பாங்க. சும்மா போட்டிருப்பாரு போலீஸ் சட்டை, சும்மா போட்டிருப்பாரு சோல்ஜர் சட்டை. அதை பார்த்தாங்கன்னா கேட்பாங்க, அவன் உண்மையான சோல்ஜர் இல்ல, சும்மா கடையில வித்துச்சுன்னு வாங்கி அந்த சட்டையை போட்டுட்டு போறான். அவனை பார்க்கும்போது ஓ ஒரு சோல்ஜர் போல எல்லாம் நினைப்பாங்க. ஆனா சும்மா ஒன்னும் இல்ல. திடீர்னு ஒரு பில்டிங் இருந்து இடிச்சு விழுந்துச்சுனாக்கா ஓடிடுவான். அங்க யாரையும் காப்பாற்ற மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஒரு ட்ரைனிங் இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒரு ஒழுங்கு இல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறீங்க? கர்த்தருக்காக நான் போர் சேவகன் சொல்லிக்கொண்டு வாழ்க்கை ஒன்னும் விடுதலை ஆக்கப்படல. நீயே ஒன்னும் பாவத்துல இருந்து விடுபடலன்னா நீ எப்படி போய் மற்றவர்களை காப்பாற்ற முடியும்? முடியாது. So it's very important. அடுத்ததாக என்ன ஒழுங்கு? ஒரு போர் சேவகனா ஒரு சோல்ஜரா ஆக போறான் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவனுடைய சரீரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவனோட வளர்த்தியை செக் பண்ணி பார்ப்பாங்க, அவனோட சரீரத்தை பார்ப்பாங்க, அவன் சரீரத்துல பச்சை குத்தி இருக்கானான்னு பார்ப்பாங்க, அவனோட வாழ்க்கையோட ரெக்கார்டை பார்ப்பாங்க. எஸ், இவனோட பேரு ஐசி தட்டி பார்க்கும்போது இவனோட வாழ்க்கையில ஏதாவது ரெக்கார்ட் இருக்குதா, தீங்கான காரியம் ஏதாவது செய்திருக்கிறானா, இருந்துச்சுன்னா அவன் ஒரு சோல்ஜரா ஆக முடியாது, ரிஜெக்ட் பண்ணப்பட்டுருவாரு. அதே மாதிரி தாவீது சொல்லுகிறாரு, I examine my heart. ஒவ்வொரு நாளும் என் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறேன். பிரியமானவர்களே, ஏதோ நினைச்சு கொண்டு நீங்க போகாதுங்க. உலகத்துல அநேக பேரு வெறும் பார்வைக்காக நல்லது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அப்படி இல்லை. நீங்க உள்ளத்திலிருந்து நல்லது செய்யணும். கர்த்தருடைய பார்வையிலையும்
நல்ல ஒரு சோல்ஜராக காணப்படணும். ரெக்கார்ட் இருக்கக்கூடாது. உங்களுக்கு குறித்து தப்பான காரியம் சொல்லி கொண்டு இருக்கிறார்களா? பாவத்தை மாத்திரமில்ல, பாவம் ஒரு பக்கத்து, பாவம் இன்னொரு பக்கத்து ஆண்டவரை அறிந்த போதிலும் உங்களை குறித்து சொல்லுகிறாங்களா? உங்களோட இருதயம் சரியில்லைங்க, உங்களோட பேச்சு சரியில்லைங்க, இவங்களுக்கு ரொம்ப கோபம் வருதுங்க, இவருக்கு கோபம் வந்தா ரொம்ப அதிகமா பேசுறாருங்க, ரொம்ப மட்டம் தட்டி பேசுறாருங்க, ரொம்ப தாக்கி பேசுறாங்க. நீ பாவம் செஞ்சாதான் இல்ல, பாவம் தண்ணி அடிச்சு சிகரெட் அடிச்சா அது இல்ல, அதை விட்டுருங்க. சில காரியங்கள் இருதயத்துல இருக்குது, தவறான ரெக்கார்ட் மக்கள் பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி போர் சேவகனா ஆக முடியும்? வாயை திறந்து பேசும்பொழுது பிறரை காயப்படுத்துகிற வார்த்தை, குத்துற வார்த்தை, பிறரை கொண்டேன் பண்ணுகிற வார்த்தையை பேசிக் கொண்டிருப்பேன்னு சொன்னா நீ நல்ல ஒரு போர் சேவகனா வர முடியாது. போர் சேவகன் வாய் திறந்து பேசும் பொழுது அது ஒரு மனசுக்கு ஆறுதல் வரணும். நல்ல போர் சேவகனாக காணப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்ல, ஒரு சோல்ஜரா சேரும் போது அவனுடைய படிப்பை பார்ப்பாங்க. படித்து நல்லா அவன் எஸ்பிஎம் வரைக்கும் அது நல்லா படிச்சிருக்கிறான்னு சொல்லி பார்ப்பாங்க. சில பேர் நினைச்சுக்கிறாங்க சோல்ஜரா நான் ஆக போறேன் அப்படின்னாக்கா நான் நல்லா உடம்பை ஏத்தி வச்சு நல்லா ரஸ்லிங்க்கு போற மாதிரி இருந்தாக்கா என்ன பார்த்தோன்னே எடுத்துருவாங்க. பார்த்தோன்னே எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே, ஆனா உன்னுடைய அறிவும் இருக்கணும், எஜுகேஷன் லெவலும் கொஞ்சம் இருக்கணும். அப்பதான் நீ கொஞ்சம் படிக்கவும் முடியும், அப்பதான் அடுத்த ஸ்டெப் நீ போக முடியும். தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே, இன்னைக்கு எனக்கு ஜெபிக்க தெரியுங்க, நல்லா ஜெபிப்பேங்க, நல்லா பாட்டு படிப்பேன், நல்லா துதிப்பேன் மாத்திரமல்ல, வேத அறிவு இருக்கணும். You must know the Bible, you must know the word of God. கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்தின் பலகைகளை எழுதப்பட்டிருக்கணும். ஒரு காலம் வந்தது என்று சொல்லி சொன்னால் இந்த பைபிள் இந்த உலகத்தை விட்டு பறிக்கப்பட போகிறது, அல்லது சில தேசங்கள்ல இந்த வேதம் கொடுக்கப்படாது என்று சொல்லி சொன்னால் வார்த்தை எங்க இருக்கணும்? உன் இருதயத்தில் இருக்கணும். அந்த நேரம் பைபிள் கொடுக்கப்பட முடியாது. அந்த நேரத்தில் பைபிள் இல்ல, போன் இல்ல அப்படின்னாக்கா நம்ம என்ன செய்வோம்? இருதயத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் போக வேண்டும். அல்லேலூயா. படிப்பு எத்தனை பேர் இங்க வேதத்தை வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் வேதத்தை வாசிக்கிறீங்க? நான் வேதத்தை எப்படி வாசிச்சு முடிச்சேன்னா, நான் என்ன ஒப்பு கொடுத்தேன். ஒரு நாளைக்கு காலையில 4 அதிகாரம், இரவு 4 அதிகாரம் படிச்ச பிறகுதான் நான் போய் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன். அதே போல நான் ஒரு வேத புத்தகத்தை நான் படித்து முடித்தேன். எத்தனை பேர் இன்னைக்கு பைபிள் படிச்சு முடிச்சிருக்கிறீங்க? இல்ல படிக்கிறதே இல்ல. ஞாயிற்றுக்கிழமை போனாதான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாரு, அப்பதான் கேட்கறது. இல்லாட்டினா அப்படியே வீட்டுல எப்படி வச்சது அப்படியே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் வரும்போது இப்படி தட்டுனாக்கா தூசி பறக்கும். அப்படியே நம்மளுடைய பைபிளை நம்ம வைத்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைங்க, கர்த்தர் அன்பா நம்மளுக்கு எழுதி கொடுத்த தேவனுடைய வார்த்தை. இதை படிக்காமல் நீங்க சொந்த பலத்துல மூவ் பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் பை your own strength but by the spirit of the Lord. பலத்தினாலும் பராக்கிரத்தினாலும் இல்ல, தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய பலத்தை சார்ந்துங்க, தேவனுடைய முகத்தை நாடி இருங்க, அப்பொழுதுதான் உங்களுக்கு புது பலன் கிடைக்கும். கர்த்தருக்காக நீங்க ஒரு சோல்ஜர்னு சொல்லி கர்த்தரே உங்களுக்கு குறித்த ஒரு சாட்சி கொடுப்பார். ஆமென். நல்ல போர் சேவகனா நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புறியா? ஒழுங்கு, ஃபர்ஸ்ட் இஸ் டிசிப்ளின். ஒழுங்கு, நான் சொல்லப்பட்ட காரியங்கள், ஒழுங்கான காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளார வர வேண்டும். எதெல்லாம் துப்புரப்பட வேண்டும், எதெல்லாம் உங்களை விட்டு விளக்கப்பட வேண்டுமோ அதெல்லாம் முதல்ல விலகணும். விளக்கின பிறகுதான் நல்ல காரியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளார கொண்டு வர கூடும். அப்பதான் போய் சுவிசேஷம் சொல்ல முடியும், அப்பதான் ஆத்மா ஆதாயப்படுத்த முடியும், அப்பதான் கர்த்தருக்காக அவர்களை நீ அழைத்து வாழ முடியும். இல்லை என்று சொல்லி சொன்னா எப்படி நீ புறப்பட்டு போவ? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களோட வாழ்க்கை ஒரு உப்பாக காணப்பட வேண்டும். உப்பு சாரமற்று போனா அது எதற்கு பிரயோஜனமாக்கப்படும்? எதற்கும் இல்லை. இந்த உலகத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சோல்ஜரை எதுவுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணிடக்கூடாது. இன்னொரு டிசிப்ளின் என்னன்னா, சோல்ஜருக்கு அவங்களுடைய பார்வையை எதுவுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணிடக்கூடாது. தட் மீன்ஸ் சில சோல்ஜர்ஸ் பெண்களை பார்க்கும்போது அவங்களுடைய திசை மாறிவிடும், அவங்களுடைய ஃபீலிங்ஸ் மாறிடும், அவங்களுடைய எமோஷன்ஸ் மாறிடும். சோல்ஜர்னா ஒண்ணுதான், நாட்டுக்காக நான் தியாகம் பண்ணுவேன், நாட்டுக்காக நான் போவேன், ஒரு அர்ப்பணிப்போட தான் வரணும். வந்துட்டு வச்ச கால எடுத்து பின்னால வைக்க முடியாது.
அழுது நான் வந்துட்டேன், சோல்ஜரா சேர்ந்துட்டேன், ஆனா வீட்டுல அழுகுறாங்க, திரும்பி வர சொல்றாங்க. அந்த அழுமைக்காக நீ இங்க விட்டுட்டு போக முடியாது. நீ வந்ததுதான், நீ எழுதி கொடுத்துட்டு தான் வந்திருக்க. என் உயிருக்கு எந்த சேதம் வந்தாலும் அது என்னுடைய ஒரு அனுமதியோட தான், நான் தான் அதுக்கு ஒத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சோல்ஜருக்குள்ள வரீங்க. திரும்பி காலை எடுத்து பின்னால போக கூடாது. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? ஹலோ ஹலோ, ஆராதனை இசை வாசிக்க உங்களை அர்ப்பணித்திருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? ஆண்டவரே, நான் உமக்காக செய்வேன், ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு எத்தனை பேர் விட்டுட்டு பின்னால காலை எடுத்து வைக்க யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க? நல்ல போர் சேவகனுக்கு இது ஒரு அழகா யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி சொன்னீங்க, உங்க வாயால தான் சொன்னீங்க. ஆண்டவர் அதை எழுதி வைத்திருக்கிறார், குறித்து வைத்திருக்கிறார், அவருடைய கணக்குல இருக்கு. அதை விட்டு விட்டு இன்னைக்கு நான் பின்னால போவேன், வேலைக்கு போவேன் அப்படின்னா அது ஒரு சோல்ஜரை விட்டு போகிற மாதிரி, சோல்ஜர் பின்னால போகிற மாதிரி. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். தேவனுடைய பிரியமான பிள்ளைகளை, நம்மளுடைய பார்வை எதுவும் திருப்பிடக்கூடாது. ஊழியம் செய்கிறவர்கள், ஆண்கள், லீடர்ஸ், யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல், வெரி கேர்ஃபுல். ஒரு திருமணம் பண்ண ஒரு லீடரா கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீங்களா? எஸ். நீ உன்னுடைய ஒரே மனைவி, பிள்ளை, உன் குடும்பத்தை நேசித்து நீ ஊழியம் செய்ய. உனக்கு தேவையில்லாத காரியம் அவசியம் இல்லை. சாட்சியா இருக்கணும், ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேக பேரோட வாழ்க்கையில சாட்சி இல்ல. கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனா ஆட்கள் சாட்சியா சொல்ல மாட்டாங்க. பார்த்து சொல்றாங்க, இவரை தாங்க அன்னைக்கு அங்க ஒரு பெண்ணோடு கூட நான் பார்த்தேன், பேசி கொண்டிருந்தாரு, உட்கார்ந்து கொண்டிருந்தாரு, ஒன்றாக வெளியே போனார்கள், வந்தார்கள் என்று சொல்லி பேரு. இட்ஸ் நாட் குட். அப்படி யாரும் செஞ்சிடாதீங்க. ரொம்ப அலட்சியமா சோசியல் டைப். சில பேர் ரொம்ப சோசியல் டைப். ஏன் இஷ்டப்படி நான் இருப்பேன், என்னை யாரு என்ன கேட்கறது, எனக்கு தெரியும் நான் எந்த தப்பு செய்யல, உனக்கு தெரியும். இப்ப வெளியே கண் பார்க்கறதுல பிறருக்கு இடர் உண்டாக்கத்தக்க உள்ள காரியத்தை நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதனால கவனமா இருக்கலாம். எதுவும் உங்களுடைய பார்வையை திசை மாத்தி விடக்கூடாது. பெண்களோ, இந்த உலகமோ, உலகத்தின் மனுஷர்களோ, உலகத்தின் ஆசையோ, அவர் சொல்லுகிறார், சகலத்தையும் நான் குப்பையுமாக எண்ணிவிட்டேன், லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். பவுல் தன்னை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அநேக காரியத்தை குறித்து அவர் மேன்மை பாராட்டலாம். ஆனா அவர் என்ன சொல்லுகிறாரு? எல்லாவற்றையும் நான் குப்பையுமாக எண்ணி ஒரு வார்த்தையில தள்ளிவிட்டு கர்த்தருக்காக நான் வந்திருக்கிறேன். என்னுடைய பெருமாள் பிள்ளைகளே, how about your life? நான் பேசிக்கொண்டு இருப்பது புதுசா சபைக்கு வந்த ஜனங்களுக்கு இல்ல. அவர்கள் எல்லாம் இப்பதான் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க கர்த்தருடைய சத்தியத்தை. ஆனா பல வருஷமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சோல்ஜரை ஒரு காலத்துல என்ன செஞ்சாங்க, ஜனங்கள் வீட்டுல இருந்து டிவில பார்த்து கொண்டிருந்தாங்க. டிவில பார்க்க சோல்ஜரோட டாக்குமெண்ட்ரி, சோல்ஜர் மூவிஸ் இப்படிலாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ளார ஒரு பற்றுதல் வரும், நான் இந்த தேசத்துக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி. அதே போலதான் இப்போ ஒரு சிலர் சபைக்கு புதுசா வரும்போது அவங்க உட்கார்ந்து முதல் பாக்குறாங்க, என்ன சத்தியம்னு. அது வேற லெவலு, நீங்க இருக்கிற லெவலோ வேற லெவலு. யூ ஆர் ஆல்ரெடி பிகம் as a soldier. பவுல் சொல்லுகிற, எத்தனை நாள் பாலை குடிச்சு கொண்டிருப்பீங்க, இறைச்சியை எப்ப நீங்க சாப்பிடுவீங்க, எப்ப வளருவீங்க? அல்லேலூயா, ஆமென். சிந்தித்து பார்ப்போம். பவுல் சொல்லுகிறாரு பாருங்க, 1 தீமோத்தேயு 4:12 வசனத்துல வாழ்க்கையோட சாட்சி குறித்து பவுல் சொல்லுகிறார். தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், உன் நிலைமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கு. வார்த்தையில மாதிரியா இருக்கிறாங்க. என்ன பேச்சு பேசுறோம்? Is it benefit for others? வார்த்தையில நடக்கை, நம்மளோட நடக்கை. நீ ஒரு வார்த்தை திறந்து நீ வாயை திறந்து வார்த்தை பேச வேணாம். வார்த்தை வருவதற்கு முன்பதாக உன்னுடைய நடக்கை காமிச்சிடும் நீ யாருன்னு சொல்லி. வார்த்தையை பேசி சாட்சி இழப்பது ஒண்ணு, நடக்கை மூலமாக சாட்சி இழப்பது ஒண்ணு. இப்படி உனக்கு நடக்கையே தெரிஞ்சு போயிடும், நடந்து கொள்ற விதமே தெரிஞ்சு போயிடும். சபையில நீ உட்கார்ற ஸ்டைலு சிலருக்கு அது கூட சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. சபையில உட்காரும் போது எப்படி உட்காரணும், சபையில உடுத்தும் போது எப்படி உடுத்தணும், சபையில பேசும்போது எப்படி பேசணும்.
ஆராதனை நடத்தும் போது நீ எப்படி இருக்கணும்? சில பேர் ஆராதனை நடத்தும் போது சப்பாத்து போட்டுட்டு ஆராதனை நடத்துறாங்க. ஆண்டவர் அறியாத ஜனமே பாத்தீங்கன்னா அவங்க அவங்க ஆலயத்துக்குள்ளார போகும்போது அவங்களோட செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் போறாங்க. ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. சப்பாத்தை கழட்டிட்டு போகிறது அது ஒரு மரியாதை. இஸ் ரெஸ்பெக்டிங், ஆனரிங். ஆனா இன்னைக்கு சபைக்குள்ளார சப்பாத்து போட்டு வந்து ஆராதிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அது கொஞ்சம் வேதனையான ஒரு காரியமா தான் இருக்குது. தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே, சபைக்குள்ளுக்கு இன்னைக்கு எப்படி ஜனங்கள் இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நடக்கை சரியில்லை, நடக்கை உட்கார்ற விதம் சரியில்லை. கால் மேல கால் போட்டுக்கொண்டு உட்காருவது, முட்டி மேல காலை போட்டுட்டு உட்காருவது. பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு உன்னோட சப்பாத்து பட்டா கூட இவனுக்கு தெரியாது. பக்கத்துல முடிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். என்னடா அவங்க நம்மள எத்திக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா அவரு இருப்பாரு, அவருக்கு தெரியாது. இந்த பழக்கம்லாம் ஒரு டிசிப்ளின்குள்ள ஒழுங்குபடுத்தப்படணும். அதுக்கு பிறகுதான் ஒரு போர் சேவகனா நீ நிக்க முடியும். இல்லாட்டி நீ போனா பிரச்சனை தான் வரும். அங்க வளராது, சபை வளராது, ஜனங்கள் கத்தருக்குள்ளால வளர மாட்டாங்க, பிரச்சனை தான் வளரும். சோ the first step டிசிப்ளின் பண்ணப்படும். அங்கே ஒரு ஒழுங்கை நீ கத்துக்கொண்டு நுழையணும். வார்த்தையில, நடக்கையில, அன்பில, விசுவாசத்துல, கற்பில விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். ஆகையால் தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு போர் சேவகனா ஆகும்படிக்கு ஒழுங்கு ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது. ஆண்டவருடைய சீசரே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தார் அவர்களுக்கு. அவர்கள் 3 வருஷம் ட்ரைனிங்ல இருந்தாங்க. பல காரியத்தை ஆண்டவர் கத்துக் கொடுத்தாரு. நீங்க பாருங்க, சில இடங்கள்ல ஆண்டவர் அவர்களை ஏசி கொண்டுதான் வருவாரு, அவர்கள் காரியங்களை கத்துக்கொள்ளுகிற வரைக்கும். வசனம் சொல்லுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு பகுதி சொல்லப்படுகிறது நீதிமொழியில, தகப்ப தன் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். ஒழுங்கான காரியத்தை கத்துக் கொடுக்க முடியும், கர்த்தர் வழி நடத்துகிறார். அததான் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து கத்துக் கொடுத்து வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஒரு நல்ல போர் சேவகன் எப்படி அவன் ட்ரெயின் பண்ணப்படுகிறான். முதலாவதாக ஒழுங்குபடுத்தப்படுகிறான், டிசிப்ளின் பண்ணப்படுகிறான். இரண்டாவது, they have to be trained. அவர்களுக்கு அநேக காரியத்தை கத்து கொடுக்கணும், அவர்கள் ட்ரெயின் பண்ணப்படணும். அப்பதான் அவர்கள் தகுதியுள்ள ஒரு சோல்ஜரா ஆக்கப்பட முடியும். நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதமான ட்ரைனிங் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி ஹெலிகாப்டர்ல இருந்து குதிக்கணும், வானத்துல இருந்து எப்படி குதிக்கணும், அவங்களுக்கு பேராஷூட்டை போட்டு எப்படி குதிக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. நாளை யுத்தத்துல அது அவர்களுக்கு அவசியமாக காணப்படும். எப்படி தண்ணிக்குள்ளார இருக்கும்போது உயிர் வாழ்றது, அவங்க கையை கட்டி காலில் கட்டி அவங்கள கடல்ல போடுவாங்க, இல்ல ஸ்விம்மிங் பூல்ல போட்டு ட்ரெயின் பண்ணுவாங்க. இதுல இருந்து எப்படி அவங்க மீண்டு வராங்கன்னு சொல்லி. அப்புறம் அவங்கள போய் காட்டுல விட்டுருவாங்க, காட்டுல எப்படி அவங்க வாழ்றாங்க என்று சொல்லி பார்ப்பாங்க. அநேக ட்ரைனிங் அவர்களுக்கு கொடுக்கப்படும். கையில ஆயுதம் இல்லாதபடிக்கு அவர்கள் விட்டுருவாங்க. அவங்க எப்படி ட்ரெயின் பண்ணி வராங்க, ஆயுதம் இல்லாம எப்படி அந்த சூழ்நிலையை அவங்க சமாளிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சில ட்ரைனிங்க கொடுப்பாங்க. காட்டுல அவங்க எப்படி வாழ போறாங்க, ஆயுதம் இல்லாம எப்படி அவங்க வாழ போறாங்கன்னு சொல்லி சில ட்ரைனிங் கொடுப்பாங்க. காட்டுல எப்படி வாழ போறாங்க, இது ரொம்ப முக்கியம். காட்டுல நீங்க பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் அவங்களுக்கு ஒருவேளை இருக்கிற ஆகாரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா காட்டுல அவங்க எப்படி வாழ்வாங்க, அதுக்கும் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரு சில ரிசர்ச் நான் பண்ணி பார்க்கும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னா, பாம்பு இருக்கிற பாம்பை வெட்டி பாம்புடைய ரத்தத்தை சோல்ஜர்ஸ் குடிக்கிறாங்க. அது அவர்களை உயிர் வாழ வைக்கும் என்று சொல்லி அது ஒரு பகுதி. இன்னொன்னு, அவர்கள் பிழைப்பதற்காக என்ன மிருகங்கள் அவர்களுடைய கண் முன்பதாக வருதோ அதெல்லாம் அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் சாப்பிடலாம். அங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, எனக்கு இது பிடிக்காதுங்க, ஐயோ இது நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது, எனக்கு ரபிட் பிடிக்காது, எனக்கு எலி பிடிக்காது, எனக்கு தவக்கலை பிடிக்காது, எனக்கு புறா பிடிக்காது. எது கிடைக்குதோ நீ உயிர் பொழைக்கிறதுக்காக சாப்பிட்டு வரணும். அந்த ட்ரைனிங் அங்க பண்ணப்படும். அங்க அவர்களுக்கு என்ன மருந்து, காட்டுல எப்படி அவர்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு சில செடிகள் இருக்கும், அந்த செடிகளை இவர்கள் அறிந்து வைத்திருக்கணும்.
அவர்களுடைய சரீரத்தில் ஒருவேளை காயப்பட்டு இந்த தோல் கிழிஞ்சு விட்டது என்று சொன்னா எப்படி அதை தைப்பது? காட்டுல பாத்தீங்கன்னா எறும்பு இருக்கும், காட்டு எறும்பு. அந்த எறும்போடைய கொடுக்குதான் எடுத்து தையலா அவங்க பயன்படுத்துவாங்க. இப்படி வச்சாங்கன்னாக்கா அது பட்டுன்னு பிடிச்சுக்கும். உடனே அதோட தலையை நசுக்குன போது அதோடைய கொடுக்குதான் வந்து தையல். அப்படியே போட்ட பிறகு அது கொஞ்ச நாள் கழிச்சு அதுல இருந்து அவங்களுக்கு குணமாயிடும். இதெல்லாம் அவங்க கத்துக்கணும். கடுமையான பாதை, சாதாரணமான பாதை இல்ல, கடுமையான பாதையில அவங்க கடந்து போகணும். கத்துக்கிட்டாதான் ஒரு சோல்ஜரா அவங்க நிக்க முடியும். பாடுபடணும், பிறகு அவங்களுக்கு எல்லாம் ஈஸியா ஆயிடும். யுத்த களத்துல இறங்கும் போது அவங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு இருக்கிறதான ஆயுதங்கள்லாம் பயன்படுத்த சொல்லி கொடுப்பாங்க. எப்படி பாம்பு பயன்படுத்துறது, எப்படி கன் பயன்படுத்துறது, எல்லா விதமான டிஃப்ரெண்டான கன்ஸ் இருக்கும், அதெல்லாம் எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ட்ரெயின் பண்ணப்படணும். தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே, இதை வைத்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்? தேவனுடைய பிரியமான பிள்ளைகளுக்கு, are you be trained in the guidance of the Lord? கர்த்தருடைய வழி நடத்தல நீங்க வந்து உருவாக்கப்படுறீங்களா? உருவாக்கப்படணும், ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய ஆவி, உங்களோட வாழ்க்கைய நீங்க ட்ரெயின் பண்ணி உருவாக்கணும், கர்த்தருக்காக வாழும்படிக்கு. எல்லா சூழ்நிலையிலையும் பவுல் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையும் நான் மன ரம்யமா இருக்க கத்துக்கொண்டே, எந்த சூழ்நிலையிலும் நான் கடந்து வந்துருவேன். பாடான நிலைமையா இருக்கட்டும், சந்தோஷமான நிலைமையா இருக்கட்டும், எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதில் நான் கடந்து வருவேன். சோர்ந்து போயிட மாட்டேன். பிரச்சனைகள் வரும்போது ஒரேதிரியா சோர்ந்து போய் அப்படியே உட்காந்துடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. சோர்வுகள் வரும் போகும், அது சமாளிக்க தெரியணும். நம்ம ரொம்ப தேவனுடைய பிள்ளைகள் எமோஷனை நம்ம சார்ந்து இருக்க முடியாது. எமோஷனா எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது. எல்லாத்தையும் பெருசா எடுத்துக்க கூடாது. டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு பிரச்சனை நம்ம பெருசா தலைக்கு மேல பெருசாவே எடுத்து அதை பெலூன் மாதிரி ஊதி பெருசா ஆக்க முடியும். அதே பிரச்சனைய அப்படி எடுத்து ஒன்னும் இல்லாம படிக்க நம்ம போடவும் முடியும். அது நம்மளுடைய கையில தான் இருக்கு. எந்த பிரச்சனையை எப்படி நம்ம கொண்டு போகிறோம் என்று சொல்லி பவுல் அதை அறிந்திருந்தான். எல்லா சூழ்நிலையும் தன் மனசை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வைத்துக் கொண்டாரு. தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே, நம்மளுக்கு சமாளிக்க தெரியணும். குடும்ப பிரச்சனைகள் வரும், சமாளிக்க தெரியணும். சபையில பிரச்சனை வரும், சமாளிக்க தெரியணும். ஒரு சிலர் நமக்கு விரோதமா எழும்பி பேசுவாங்க, சமாளிக்க தெரியணும். ஊழியம் செய்ய போகும்பொழுது ஆண்டவர் அறியாத ஜனங்கள் நம்மளுக்கு முன்பதாக விரோதமா பேசுவாங்க. நம்மளை பார்த்து தப்பான வார்த்தைகள் பேசுவாங்க. ஒருவேளை கெட்ட வார்த்தையில பேசலாம், மரியாதை இல்லாம பேசலாம், ஏன் நம்மளை அடிக்க கூட நேரிடலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணிக்க போறோம்? கர்த்தர் சொன்னார், ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி கொடுத்தாரு. கர்த்தர் அவர் கடந்து போகிற பாதையை சிஷ்யர்களை பார்க்க வைத்தாரு. பாருங்கப்பா, ஆண்டவரை கெத்செமனி தோட்டத்துல வந்து பிடிச்சிட்டு போகும் பொழுது பேதுரு என்ன செய்யறான்? கர்த்தர் சொல்லி கொடுக்காத ஒரு காரியத்தை செய்துட்டான். கத்தியை எடுத்து போர் சேவகனுடைய காதை அவன் வெட்டி விட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, என்னடா இப்படி பண்றீங்களே? ஆண்டவர் கொடுத்த ட்ரைனிங் அது இல்ல. அவர் அமைதியா இருந்தாரு. அவருடைய போராட்டம்லாம் எங்க? இந்த உலகத்துல இல்ல, ஆவிக்குரிய போராட்டங்கள். தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே, நம்ம நன்றாக தெரிந்து கொள்ளணும். நம்மளை ட்ரெயின் பண்ணிக்கணும். எல்லா சூழ்நிலையும் கடந்து போக பிரச்சனையில சமாளிக்க தெரியணும். பிரச்சனைகளை சமாளிக்க தெரியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பிரச்சனையில நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? பொறுமையா இழந்துடக்கூடாது. சில பிரச்சனையை அப்படியே சாஃப்டா நம்ம டீல் பண்ணணும். சில வேளையில பாருங்க, நம்ம பொறுமையா இழந்துடுறோம். கோவம் நம்மளுக்கு முன்பதாக வந்துடுது. அந்த கோவம் வந்துச்சுன்னா போச்சு, எல்லாமே போயிருது. ட்ரெயின் பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். கோவம் வராதன்னா முடியாது, அது வந்துதான் ஆகும். எல்லா மனுஷனுக்கும் கோபம் என்று சொல்லப்படுகிற காரியம் ஒண்ணு உண்டு. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கிற ஒரு பிள்ளையாக, ஒரு போர் சேவகனாக காணப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியமா இருக்குது தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில. Yes, you have to know how to manage that. குடும்பத்துல பிரச்சனை வரும், உடனே என்னது இன்கிரெடிபிள் ஹல்கா மாறி இருக்கக்கூடாது. போட்டு எல்லாத்தையும் உடச்சி கத்தி. குடும்பத்துல பிரச்சனை வந்து எப்படி டீல் பண்ணணும் அதை தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா.
ஒரு கேள்விகள் உங்களை பார்த்து கேட்கிறாங்க. ஆண்டவர் அறியாத ஜனம் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உங்களை வம்பிழுக்கிறது போல, உங்களோட கோபத்தை கிளறுகிறது போல, அந்த நேரத்துல நம்ம எப்படி டீல் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ட்ரெயின் பண்ணப்பட்டு இருக்கணும். கர்த்தருடைய பெருமாள் பிள்ளைகளே, தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உங்களோட வாழ்க்கையை தயார்படுத்திக் கொள்ளுங்க. ட்ரெயின் யோர் செல்ஃப். கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. ஒரு பிரச்சனை வந்த பொழுது அப்படியே போட்டுட்டு போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தருக்காக நிக்க தகுதி உள்ளவர்களாக காணப்படணும். சில பேர் பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனை, நான் சர்ச்சுக்கு போல, இந்த ஊழியம் என்னால செய்ய முடியாது, நான் விட்டுடுறேன். ஏன் அப்படி வந்துச்சு? உங்களுடைய உள்ளத்துல சரியா ட்ரெயின் பண்ணப்படல. எல்லாமே அறிஞ்சிருக்கணும், தெரியணும், எல்லா பாதையும் கடந்து வரணும். சில பேர் நான் கஷ்டமே பட விரும்பல, என்னை யாரும் எதுவும் பேசக்கூடாது, நான் அப்படியே கனமாவே இருக்கணும், நான் அப்படியே மரியாதையாவே வாழணும், என்னை யாரும் அவமானப்படுத்தக்கூடாது, நான் அப்படியே எப்படி வந்தனோ அப்படியே இருக்கணும், அப்படியே கௌரவமா தான் இருப்பேன், அப்படியே கௌரவமா தான் சர்ச்சுக்கு போவேன் வருவேன், என்னை பத்தி யாரும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னா முடியாது. சொல்லிதான் ஆவாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துதான் ஆகும். அதெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் போகணும். ஆண்டவர் சொன்னாரு சீஷர்களை பத்தி, உங்களில் பெரியவனா இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவன், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி. அப்ப அப்படி பார்க்கும்போது எப்படி நம்ம தாழ்த்தையும் கத்துக்கொள்ளணும். பவுல் சொல்லுகிறார், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் நான் எனக்கு வாழ தெரியும் அப்படின்னு சொல்லி நம்மள பிளெக்சிபிள் ஆக்கிக்கணும். எல்லா சூழ்நிலையிலையும் நம்மள பிளெக்சிபிள் ஆக்கிக்கணும். சில பேர் பாருங்க, வாலிபர் பிள்ளைகளை நம்ம பார்க்கலாம். சில வேளையில ஊழியம் ஆரம்பம், ஏதாவது ஒரு ஊழியம், இசை வாசிக்கிற ஊழியங்கள், வாலிபர் ஊழியங்கள், ஏதாவது ஊழியங்கள், சண்டே ஸ்கூல் ஊழியங்கள், இப்படி வருவார்கள். பிறகு திடீர்னு அவர்களோட வாழ்க்கையில அவர்களுக்கு ஒரு சில சோதனைகள் வரும். சோதனை வாழ்க்கையில வரும், எல்லாத்துக்கும் வரும். வாலிபர்களுக்கு அதிகமான சோதனைகள் வருகிறது. அந்த சோதனையான நேரத்துல, பிரச்சனையான நேரத்துல, அதான் நானே இவ்வளவு பிரச்சனையில இருக்கிறேனே, அப்ப எப்படி நான் கர்த்தருக்காக போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதை கர்த்தருடைய சமூகத்துல வைத்து அந்த சோதனை மத்தியில நீ சமாளித்து கர்த்தருக்காக நீ வரணும். ஓட்டத்தை தொடர்ந்து ஓடணும், ஓட்டத்தை நிறுத்தி விடக்கூடாது. அதுக்கு நீ கற்றுக்கணும். ஒரு போர் சேவகன் போல ட்ரெயின் பண்ணப்பட்டு நீ நிக்கணும். நிக்கணும். எதுவும் உன்னை தடை பண்ணிடக்கூடாது. சில பேர் அப்படியே வாழ்க்கையை ஸ்டாப் பண்ணிடுது, ஊழியத்தை ஸ்டாப் பண்ணிடுது. கேட்டாக்கா பல காரணங்களை சொல்றாங்க. அவங்கனால ஒரு காலத்துல மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க, காயப்படுத்திட்டாங்க, உடைச்சிட்டாங்க. நீ அவங்களுக்காக ஊழி செஞ்சியா, ஆண்டருக்காக செஞ்சியா, மனுஷனுக்காக ஊழி செஞ்சியா, ஆண்டருக்காக ஊழி செஞ்சியா? வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 5:58, கர்த்தருக்காக நீங்க படுகிற பிரயாசம், செய்கிற கிரியைகள் ஒன்றும் வீண் போகாது என்று சொல்லி. அப்ப யாருக்காக நம்ம செய்கிறோம்? நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கணும். ஒரு சோல்ஜரோடைய ஒரு கிரியை என்னன்னா, அவன் இன்னொரு காரியம் எதை அறிந்திருக்கணும்னா, எதிரிகளுடைய பலத்தை அறிந்திருக்கணும், எதிரிகளுடைய பலவீனத்தை அறிந்திருக்கணும். எதிரியோட பலன் என்ன, அவனுடைய பலவீனம் என்ன, அவனுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவன் எச்சரிக்கையா இருப்பான். அவனுடைய பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுன்னா இவனுக்கு உற்சாகமா ஆயிரும். அதே போல we must see what is the weakness of Satan. எது சாத்தானோட வீக்னஸ்? தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்திலேயே இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையிலேயே பிழைத்திருக்கும் போது, வார்த்தையின்படியே நடக்கும்போது, பிசாசு உண்மையாவே ஒன்னும் இல்லாதவன். அவன் நம்ம இடத்துல நெருங்க கூட முடியாது, நம்ம அண்டையில வரக்கூட முடியாது. அதான் அவனுடைய பலவீனம். ஜெபிக்கிறவர்கள் இடத்துல அவன் ஒரு கிரியைகளையும் அவன் செய்ய முடியாது. பயப்படுவான். அவனுடைய பவர் என்ன தெரியுமா? அவன் யார் இடத்துல தெரியுமா ஈஸியா அவனுடைய கிரியைகளை நிறைவேற்றி போயிடுவான். ஜெபிக்காதவர்கள், கர்த்தரை சார்ந்திராதவங்க, கர்த்தரோட ஒரு ரிலேஷன் இருக்காது பாருங்க. சில பேர்த்துக்கு
அறவே ரிலேஷன் இருக்காது. கர்த்தருடைய பேரை சொல்லி கொண்டிருப்பாங்க. நான் ஒரு கிறிஸ்தவன் 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 என்று சொல்லி கொண்டிருப்பாங்க. இயேசுடைய பாட்டெல்லாம் படிப்பாங்க, இயேசுடைய வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ரிலேஷன் இருக்காது, ஒரு உறவு இருக்காது கர்த்தரோடு கூட, பேசுற ஒரு பழக்கமே இருக்காது கர்த்தரோடு கூட. ஆமா, அவங்க அப்படியே கூட்டத்தோடு கூட்டமா சர்ச்சுக்கு போயிட்டு வர்றவங்க. ஃபேமிலியில அப்பா அம்மா சர்ச்சுக்கு போனாங்க, அதனால நான் ஃபாலோ பண்ணி போறேன், அவ்வளவுதான். பர்சனலா ஆண்டவரோட ஒரு ரிலேஷன், நீ பர்சனலா ஆண்டவரோடு ஒரு ரிலேஷன் இருந்தாக்கா, தட் மீன்ஸ் கர்த்தரோடு கூட நீ ஜெபம் பண்ணுகிறதா அவரே சார்ந்து இருந்தாக்கா, உனக்கு விரோதமாக பிசாசானவனுடைய கிரியை ஒன்றும் வராது. அப்படி ட்ரெயின் பண்ணப்படணும் தேவனுடைய பெருமான் பிள்ளைகளே. அப்பொழுது நீங்க நல்ல ஒரு போர் சேவகர்களாக காணப்படக்கூடும். மூன்றாவதான காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், நல்ல போர் சேவகனா இருக்கணும், கெட்ட போர் சேவகனா மாறி இருக்கக்கூடாது. பவுல் சொல்லுகிறாரு, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனா, ஏன்னு சொல்லி சொன்னா கெட்ட போர் சேவகனா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா பவுல் ஒரு காலத்துல யாரா இருந்தாரு, he's a bad soldier. அவன் ஒரு காலத்துல எப்படி இருந்தான், கெட்ட வழியில இருந்தான், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற. அப்படியா இருக்கக்கூடாது, நீ நல்ல ஒரு போர் சேவகனா இருக்கணும்னு சொல்லி சொல்லுது. பாருங்க, ஒன்றாவது நம்ம பார்த்தோம் ஒரு ஒழுங்கு செய்யப்படுகிறது, ரெண்டாவது ட்ரெயின் நல்லா உருவாக்கப்படணும். அது எதுக்கு ஒப்பா இருக்கிறதுனா, பாருங்க, ஒரு முடி வெட்டுறதுக்கு ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கல, அதான் எப்படி இருக்கும், நம்ம முடியை கண்ட மாதிரி இருக்கும், போயிட்டு தேவையில்லாத பகுதியெல்லாம் வெட்டி அதை ஒதுக்கின பிறகு பார்க்க ஒரு அழகான லுக் வந்துடும். அதுதான் ஒரு ஒழுங்குபடுத்துகிற ஒரு காரியம். ட்ரெயின் பண்றது எது தெரியுமா, முடி வெட்டிட்ட பிறகு வீட்டுக்கு போய் நம்ம குளிச்சுட்டு நம்ம தலையில கிரீம் போட்டு அழகா சீவின பிறகு எப்படி இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். ஒன்றாவது முடியெல்லாம் வெட்டணும், ரெண்டாவது நல்ல முடிய சீவி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதுதான் ட்ரெயின் பண்ணப்படுது. மூன்றாவது என்னது, டோன்ட் ஃபாலோ பேட் சோல்ஜர்ஸ். ஒரு எல்லாமே கத்துக்கிட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டு ட்ரெயின் பண்ணப்பட்டு கெட்ட ஒரு போர் சேவகனா போயிடக்கூடாது கடைசியில. இது எதுக்கு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பல விதமான வித்தியாசமான ஊழியங்கள் உண்டு. வேதத்துல சொல்லப்பட்ட ஊழியங்கள் உண்டு, வேதத்துல சொல்லப்படாத ஊழியங்களும் உண்டு. அப்படின்னு சொல்லி சொன்னா, கள்ள போதகர்கள், ஃபால்ஸ் டீச்சிங் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் இருக்கு. ஊழியம் செய்து கொண்டு இருப்பீங்கன்னாக்கா நீங்க வலையில சிக்கி தேவையில்லாத போதனைகளை கொண்டு வந்து சொல்லிடாதீங்க. பல டீச்சிங் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, கிரேஸ் டீச்சிங்னு போய் கொண்டிருக்குது, கிருபையில பெருகுவது அப்படின்னு சொல்லி, பாவத்துல மனுஷன் வாழலாம், கர்த்தர் மன்னிப்பாரு, கிருபையா இருப்பாரு, அவர் வழி நடத்துவாரு, அப்பயும் நேசிப்பாரு, அப்பயும் பரலோகத்துக்கு போலாம். அதெல்லாம் தப்பான ஒரு போதனை. அப்படி போய்விடக் கூடாது. பேட் சோல்ஜரா ஆயிடக்கூடாது. தப்பான சோல்ஜர் என்ன தெரியுமா செய்யறாங்க, அவங்க பெனிஃபிட் எல்லாம், உண்மையான சோல்ஜர் சொல்றேன், சோல்ஜருக்கு உண்டான எல்லா விதமான பெனிஃபிட்டையும் எடுத்துக்கிட்டு அவங்க யுத்தம் செய்யாதபடிக்கு ஓடிடுவாங்க, தப்பிச்சு ஓடிடுவாங்க. அப்படி பண்றவர்கள் ரொம்ப தேச துரோகி, கொடூரமானவங்க. ஏன்னா வாக்கு கொடுத்து தான் வராங்க இந்த சோல்ஜருக்குள்ளார. இறுதியில பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஏமாத்துறவங்களா இருக்கிறாங்க. அப்படி சில சோல்ஜரை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும். ஆமா, சில பேர் என்ன செய்யறாங்க, இந்த நாட்டோட சோல்ஜரா இருப்பான், மலேசியா தேசத்துக்கு சோல்ஜரா இருக்கான். ஆனா அவன் என்ன பண்றான்னா, வெளியே இருந்து காசை வாங்கி பாக்கையில சொருவி மத்த ஒரு ராணுவத்துக்கிட்ட இருந்து என்ன செய்வான் அப்படின்னா, இங்க உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் அங்க கொடுப்பான். இவரு மத்த நாட்டு சோல்ஜருக்கு ஸ்பாயா இருப்பாரு. அப்பனா தேச துரோகம் செய்து கொண்டு இருக்கிறான். அது ஒரு பயங்கரமான ஒரு தவறு. சோல்ஜர்ஸ் ஆர்மியில கண்டுபிடிக்கப்பட்டாச்சுன்னா அவர்களுக்கு மரண தண்டனை கூட கொடுக்கப்படும். ரொம்ப கொடுமையான ஒரு காரியம் அது. துரோகம். எத்தனை பேரோட வாழ்க்கையில இன்னைக்கு இயேசுவோட நாமத்தை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. வீடுகள்ல பார்த்தாக்கா கர்த்தருடைய வசனம் இருக்குது, காடியில பார்த்தாக்கா கிறிஸ்த பாடல் ஓடுது, எல்லாம் போகுது. ஆனா பார்த்தா வாழ்க்கை சம்பந்தமே இல்லாம இருக்குது.
சம்பந்தமே இல்லாம இருக்குது. காடி பின்னால பார்த்தா ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது, ஐ லவ் ஜீசஸ். ஆனா வாழ்க்கையை பார்த்தா ஐ லவ் ஜீசஸ் இல்ல, ஐ லவ் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுது வாழ்க்கை. அப்ப எப்படி கர்த்தருக்காக இருக்க முடியும்? பேட் சோல்ஜர், டோன்ட் பிகம் as a bad soldier. சில பேர் அவங்களுடைய பவரை தப்பா பயன்படுத்திடுவாங்க. That's called bad soldier. பாத்தீங்களா, சில பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் பவரை வச்சு, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு போலீஸ் அதிகாரம் இருக்குது. போலீஸ் அதிகாரத்தை வைத்து தப்பா பயன்படுத்த முடியும். சும்மாவே ஒரு இடத்துல ரோட் பிளாக் பண்ணி சும்மா சம்பந்தம் இல்லாமல் ஒரு ஆளை பிடிச்சி அவங்க இடத்துல காசை ரசுவா லஞ்சம் வாங்குவது பேட் போலீஸ். அதே போல பேட் சோல்ஜர், தவறான வழியில போகிறதுக்கான சோல்ஜர். அப்படி இருந்து விடக்கூடாது. நம்ம கர்த்தருக்குள்ளார வரும்போது நம்ம பண்ணின வாக்குன்னா, ஊழியத்தை செய்யும் போது நம்ம பண்ணின ப்ராமிஸ் ஆண்டவருக்கு வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு எல்லாமே யூடியூப் எல்லாமே யூடியூப்பை தட்டுனா அந்த வார்த்தை இந்த வார்த்தை, ஆண்டவரை அறியாதவர்கள் பேசுற வார்த்தைகள் கூட இருக்குது. அது கேட்டாலே ரொம்ப நல்லாதான் இருக்கும். ஆமா, கருத்துக்கள், உலக கருத்துக்களை பேச அதை கேட்டாலே ரொம்ப நல்லாதான் இருக்கும். ஆனா அதை பின்பற்றி போக முடியாது. இன்னைக்கு என்ன நடக்குது? எல்லா விதமான தவறான செய்திகள் காதுல வந்து எழுத்துல போய் அதை வெளியே கத்து கொடுத்துடுறாங்க. பேட் சோல்ஜரா ஆய்வதற்கு நல்ல ஒரு போர் சேவகளாக தேவனுடைய பிள்ளைகள் காணப்படணும், ஊழிய சேவகர்கள் காணப்படணும். Amen. That's very important. நாலாவது, you must become as a good soldier. நல்ல ஒரு போர் சேவகனா இருக்கணும். நல்ல ஒரு போர் சேவகன். நல்ல போர் சேவகன் என்ன தெரியுமா செய்வான்? நல்ல ஒரு சோல்ஜர் என்ன செய்வான் அப்படின்னா, அவன் எதிரிகளோட மட்டும்தான் அவன் வந்து யுத்தம் செய்வான். அவன் போய் பொது ஜனங்களுக்கு ஆபத்து கொண்டு வர மாட்டான், அவங்களுக்கு எந்த தீங்கு கொண்டு வர மாட்டான். அடுத்து, ஒப்பு கொடுக்கப்பட்ட, அதாவது சிரண்டரான ஒரு எனிமிய ஒரு நல்ல சோல்ஜர் வந்து கொல்ல மாட்டான். திமிர் பூச்சி வந்தான் கொன்றுவான். அவன் எதிரி சரி, ஆனா அவன் வந்து சரண்டர் பண்ணிட்டான். ஐயோ நான் வந்து ஒத்துக்கிறேன் தப்ப, என்னை பிடிச்சுக்குங்க, என்னை பிரிசனர் ஆக்கிருங்க அப்படின்னு. ஆனா இவங்க பொல்லாத சோல்ஜரா இருப்பானே சொன்னா அவனை சுட்டு கொன்றுவான். ஆனா நல்ல ஒரு சோல்ஜருக்கு அடையாளம் என்னன்னா, அவன் ஒத்துக்கிட்டால அவனை நீ சுடாத, அவனை பிடிச்சு பத்திரமா நீ கொண்டு போய் அவனோட கெட்ட இடத்துல ஒப்பு கொடுக்கணும். எதிரிகளா இருந்தா கூட அவன் காயப்பட்டிருப்பான்னு சொன்னா, அவன் வந்து ஒரு ஊண்டட்டா இருப்பான் அப்படின்னு சொன்னாக்கா, காயப்பட்டிருப்பான்னு சொன்னா நீ வந்து முதலாவதாக அவனோட காயத்தை ஆற்றணும். அதான் ஒரு சோல்ஜருடைய ரூல்ஸ். நல்ல சோல்ஜருக்கு ஒரு அழகு. நல்ல சோல்ஜரோட ஒரு அழகு என்னன்னா, கேப்டன் சொன்ன காரியத்தை மட்டும்தான் செய்யணும், அதுக்கு மீறி போயிடக்கூடாது. இப்ப கேப்டன் சொல்றாரு, போய் அந்த கூட்டத்துல 2 பேரை மட்டும் தான் நீ சுட்டுட்டு வரணும், 2 பேர் மட்டும் தான் பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு. அதுதான் செய்யணும். அதுக்கு மேலார போயிடக்கூடாது. போயிட்டு ஒரு இருக்கிற 5 பேர்த்த காலி பட்டு வந்துட்டு நான் 5 பேர்த்த சுட்டுட்டேன் கேப்டன் அப்படின்னு சொன்னா, அது கேப்டனோட வார்த்தையை மீறிட்டான்றது அர்த்தம். எது சொன்னாரோ அது மட்டும்தான் செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம் சோல்ஜர் ட்ரைனிங்ல, சோல்ஜர்ல. பிறகு பிரைவேட் ப்ராப்பர்ட்டிலாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்க யுத்தம் செய்யறேன், சண்டை போடுறேன், எதிரிகளை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நினைச்சதெல்லாம் பொம்மை எடுத்து பார்த்த இடத்தெல்லாம் வீசி, பார்த்த இடத்துலாம் சுட்டு இடத்த நாசம் பண்ணிட்டு போக முடியாது. இவங்க நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். நாட்டு மக்களுக்கு இவங்களே கெடுதல் செய்யற மாதிரி வந்து விடக்கூடாது. ஹலோ, நல்ல போர் சேவகனுக்கு இதுதான் ஒரு அழகு. நல்ல போர் சேவகனா இருக்க இதுதான் ஒரு அழகு. தப்பான போர் சேவகனா போய்விடக்கூடாது. நம்ம சொன்னது போல நல்ல போர் சேவகனுக்கு ஒரு அழகு என்னன்னா, ஒப்பு கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னா அவங்கள சுட்டு கொல்லக்கூடாது. தேவனுடைய பெருமையான பிள்ளைகளே, இன்னைக்கு சபையில நம்ம இருக்கிறோம் கிறிஸ்தவர்களாக. புதிதா சபைக்குள்ளார நுழையிறவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, வருகிறவர்கள் பலவிதமான சூழ்நிலையில சபைக்குள்ளார வருவாங்க. ஏன்னா அவங்க கத்துக்க வேண்டியது. அடுத்து அவங்களோட முடிஞ்ச காலம் ஏதோ ஒரு பாவத்துல அவங்க இருந்திருப்பாங்க, அது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஏதோ ஒரு குற்றத்துல அவங்க சிக்கி இருப்பாங்க, தப்புல இருந்திருப்பாங்க. அதை விட்டுதான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு வராங்க.
ஆனா இங்க வந்த பிறகு அவங்களை திரும்பி நம்ம பார்க்கிற பார்வையே தப்பாக இருந்துச்சுன்னா அவங்க எப்படி அவங்களால ஒரு நம்பிக்கை வரும்? அவங்களுக்கு என்ன நம்பிக்கை வரும்னா, இவங்கெல்லாம் நம்ம வேற மாதிரி பாக்குறாங்க, நம்மள ஒரு பாசிட்டிவா பாக்குறாங்கன்ற உணர்வு வரணும் புதுசா சபைக்கு வருகிறவர்களுக்கு. ஆமா, அவர்களோடு நீங்க போய் நார்மலா பேசணும். பைபிள் வசனத்தெல்லாம் அடுக்கி அப்படியே சுத்த தமிழ்ல பேசி அவங்கள குழப்பிடக்கூடாது. நார்மலான ஒரு பாஷையில போயிட்டு அவங்களோடு அன்பு செலுத்தணும், அன்பை வெளிப்படுத்தணும். விசாரிங்க, அன்பை காமிங்க. இயேசு கிறிஸ்து சிம்பிளா அவர்களோடு பழகின போதுதான் ஜனங்கள் நெருங்கி வந்தாங்க. இயேசு கிறிஸ்து மட்டும் ஒரு நல்ல பவுனு கிரவுன் ஒண்ணு போட்டுக்கிட்டு, நல்ல ஒரு ராஜ வஸ்திரம் மாதிரி ஒண்ணு உடுத்திக்கிட்டு, அப்படியே அவரு ஒரு பயங்கரமான குதிரை வண்டி மேல வந்தாருன்னா 12 சீஷர்கள் பின்னால அப்படியே எல்லாம் பார்த்துட்டு ஓடி போய் பூந்திருப்பாங்க அவங்க வீட்டுல. Jesus just come in a simple way. அவருடைய பிறப்பு ஒரு சிம்பிள், அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சிம்பிள். ஏன் மக்கள் நெருங்கணும்? நல்ல போர் சேவகர்களே, உங்கள் இடத்துல நெருங்கணும். உங்களை பார்த்தா பயந்து ஓடக்கூடாது. இவங்க லெவல் வேறப்பா, நம்ம லெவல் வேற. நம்ம எங்க போய் இவங்களோட உட்கார முடியும்? பக்கத்துல போக முடியாது. நம்மளெல்லாம் ஒரு மாதிரியா பார்ப்பாங்கன்னு சபைக்கு புதுசா வர்றவங்க யோசிச்சிடக்கூடாது. தேவனுடைய பெருமான் பிள்ளைங்க, நல்ல போர் சேவகர்களா நீங்க வர்றவங்களுக்கு அவங்க உற்சாகப்படுத்தி விடணும். அவங்க இடத்துல குறைகள் தப்பு இருந்துச்சுன்னு சொன்னா பிறகு நல்ல விதத்துல அவங்களுக்கு சொல்லலாம். சகோதரரே, ஒருவன் யாது ஒரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் சாந்தமுள்ள ஆவியுடைய அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையா என்று சொல்லி கலாத்தியர் 6:1 சொல்லப்படுகிறது. தேவனுடைய பெருமான பிள்ளைகளை, கர்த்தர் நம்மளை நம்பி வைத்திருக்கிறார். பவுலுக்கு தீமோத்தேயை பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷம், நினைக்கும் போது தீமோத்தேயை நினைக்கும் போதே அவ்வளவு சந்தோஷம். விட்டு ஓடினவர்கள் ஒரு பக்கத்து இருந்தாலும் என்னை நோக்கி ஓடி வருகிறவர்கள் ஒரு பக்கத்து உண்டே, இந்த தீமோத்தி போல. ஆகினால என் உள்ளத்துல இருக்கிற பாரங்கள் எல்லாம் இந்த தீமோத்திக்கு சொல்லுவேன். இன்றைக்கும் ஒரு பாஸ்டர் யார் இடத்துல தன் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் பகிர்ந்து கொள்ளுவாரு, யார் இடத்துல சொல்லுவாரு? உண்மையான இருதயத்தோடு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் இடத்துலதான் பகிர்ந்து கொள்வார். சும்மா எல்லா இடத்துலயும் பாஸ்டர் போய் தன் இருதயத்தை ஷேர் பண்ண மாட்டார். பாஸ்டர் முன்னுக்கு நின்று சில காரியங்களை போதித்தாலும் பாஸ்டர் உள்ளத்திலேயே சில காரியங்கள் இருக்கும். இந்த விஷயத்தை யாரோடு பேசலாம் என்று சொல்லி நல்ல போர் சேவகர்கள் இடத்துலதான், நல்ல குட் சோல்ஜர்ஸ் இடத்துலதான் பாஸ்டர் போய் பேசுவார். தேவனுடைய பெருமான பிள்ளைகளை இதை நம்ம அறிந்து கொள்ளணும். பவுல் சொல்லுகிறார், நல்ல போர் சேவகனா நீ தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி. தீங்கு நம்மளோட வாழ்க்கையில வரும், கர்த்தரை அறிஞ்சு கர்த்தருக்காக நிற்கும் போது. ஆனா அந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும்? லீவ் ஃபார் கிரைஸ்ட். கர்த்தரை உயர்த்து, கர்த்தரோட சித்தத்தை செய்ய, அவரும் ஆசீர்வதிப்பார். அவருக்காக நீ இழந்த ஒவ்வொரு காரியத்தையும் உன்னோட வாழ்க்கையில நீ மீண்டும் பெற கர்த்தர் உதவி செய்வார். யோபோட வாழ்க்கையில எப்படி இழந்தாரோ ஆனால் அவருக்கு மடங்காக எல்லாம் கிடைச்சது, அது போல உன்னோட வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். நம் கண்களை முடிஞ்ச பஸ். ஆண்டவரே அப்பா, இதோ இந்த அருமையான நேரத்துல நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. இதோ பவுல் தீமோத்தேயோடு பேசின வார்த்தைகளை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. எங்களோடும் நீர் பேசி இருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே. நல்ல ஒரு போர் சேவகனாக ஆண்டவரை காணப்படத்தக்க எங்களுக்குள்ளார தேவையான எல்லா விதமான தகுதிகளையும் வல்லமைகளையும் தேவனுடைய பலத்தினாலும் தேவன் நிரப்பி ஆவியினால வழிநடத்தும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவனாக இருக்க வேண்டும். மின்னுக்கு வைத்த கால பின்னால வைக்காதபடிக்கு எப்பக்கம் நெருக்கத்திலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்கிற ஒரு நல்ல போர் சேவகனாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உருவாக்கும் ஆண்டவரே, உருவாக்கும். கரடு முரடான பாதையில கடந்து போகும்போது ஆண்டவரே சோர்ந்து போய்விடாதபடிக்கு, பயந்து போய்விடாதபடிக்கு ஆண்டவரே தைரியமா இருந்து ஆண்டவரே அப்பயோ உம்மை நோக்கி வரத்தக்க உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்க நீர் வழிநடத்த மாட்டேங்கிறேன். நாங்கள் அல்ல, நீரே எங்களுக்குள்ளார இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவே எனக்குள்ளார வாழ வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.